இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிராமர் இன் கான்டெக்ஸ்ட் நேமிங் அண்ட் டிஸ்கிரைபிங். ஆக்சுவலாக பேஜ் நம்பர் 18 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பார்ட் 4 வரைக்கும் உங்களுக்கு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரிமைனிங் பேஜ் நம்பர் 19 to 34 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்ட் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக நடத்தி அதனுடைய வீடியோ லிங்க்கையும் நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். இப்போது இது நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக என்ன இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எக்ஸாம் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ அது ஓரியன்டாகவும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் அந்த மார்க்ஸ் ஓரியன்ட் பேசிஸில் உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய அந்த ஃபில்லப் எல்லாம் எப்படி நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுவீங்க, எப்படி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, அதுக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பேஜ் நம்பர் ஆக்சுவலாக 35. கிராமர் இன் கான்டெக்ஸ்ட் நேமிங் அண்ட் டிஸ்கிரைபிங். உங்களுக்கு இந்த கிராமர் செக்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நேமிங்னா நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்கிரைபிங் அப்படின்னா அது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நவுன் அண்ட் ப்ரோனவுன். ஸோ லெசன் 1 nouns as you know or naming words. நம்ம பொதுவாக நவுனை வந்து நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Before we explore how we can enrich our knowledge of nouns and their use, let's engage with a motivational story. அதாவது நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷனல் டெக்ஸ்ட், ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோரி மூலமாக கேட்கக்கூடிய கேள்விகள் நவுனை பேஸ் பண்ணி இருக்கும், ப்ரோனவுனை பேஸ் பண்ணி இருக்கும், அட்ஜெக்டிவை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். மோட்டிவேஷனல் டெக்ஸ்ட். The potatoes, the eggs and the coffee beans. Once upon a time, a daughter complained to her father that her life was miserable. ஒரு நாள் ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட, அப்பா வாழ்க்கையே ரொம்ப மிசரபிளாக இருக்குப்பா, துன்பமாக இருக்குப்பா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தட் அதுக்கு she did not know how she was going to make it. அந்த மிசரபிளான லைஃப்பை எப்படி கொண்டுட்டு போகிறது, லீட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. She was tired of fighting and struggling all the times. வாழ்க்கை ஃபுல்லாக ஃபைட்டு, சண்டை, அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள், போராட்டமாக இருக்குப்பா, அதில் சண்டை போட்டு போராடி டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. It was seemed just as one problem was solved, another one soon followed. சீம் பார்க்குறதுக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இருக்குது, பட் அனதர் ஒன் பிரச்சனை பின்னாடியே வருது. ஹர் ஃபாதர் எ செஃப், அவங்க அப்பா ஒரு செஃப்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த குக்காக இருப்பாங்கல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டில், அவங்க took her to the kitchen. நீ வாமான கிச்சனுக்கு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறார். He filled 3 pots with water and placed each on a high fire. நல்ல ஹை ஃபயரில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி வைக்கிறார். Once the 3 pots begin to boil, ஒரு 3 பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் அவங்க அப்பா அதுக்கு அடுப்பில் வைக்கிறாரு, அது கொதிக்க ஆரம்பிக்குது. He placed potatoes in 1 pot, eggs in the 2nd pot and the ground coffee beans in the 3rd pot. ஒரு இதில் ஒரு உருளைக்கிழங்கு போடுறாரு, இன்னொன்றில் முட்டை போடுறாரு, இன்னொன்றில் காஃபி கொட்டைகளை போடுறாரு. He then let them sit and boil. அவங்க 2 பேரும் மகளையும் உட்கார சொல்லிட்டு அவரும் உட்காந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. Without saying a word to his daughter, அவங்க பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. The daughter moaned and impatiently waited, wondering what he was doing. அந்த பொண்ணு வந்து முணங்கிக்கிட்டே இருக்கு and impatiently waited, அப்படின்னு பொறுக்க முடியல, and wondering what he was doing, அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு ஆச்சரியம் பார்க்குறாங்க. After 20 minutes he turned off the burner. அந்த பர்னர் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. 20 நிமிஷம் கழிச்சு அவங்க அப்பா he took the potatoes out of the pot and placed them in a bowl. அவங்க அப்பா அந்த பொட்டேட்டோவை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைக்கிறார். He pulled the boiled eggs out and placed them in a bowl. ஒரு பவுலில் வந்து வெந்து போன எக்கை தூக்கி வைக்கிறார். He then ladled the coffee out of placed it in a cup. ஒரு கப் எடுத்து அந்த காஃபியை வடிகட்டி வைக்கிறார். Then turning to her he asked, அவங்க பொண்ணு பக்கம் திரும்பி கேட்குறார்,
டாட்டர் what do you see? பொண்ணே இப்போ நீ என்ன பார்த்த? Potatoes, eggs and coffee. She hastily replied. Hastily அப்படின்னா ரொம்ப வேகமாக, என்னப்பா இது பொட்டேட்டோ எக்ஸு காஃபி வேற என்னப்பா இருக்கு அப்படின்னு. Look closer, he said, and touch the potatoes. கிட்ட போய் க்ளோஸாக பார்த்து பொட்டேட்டோவை டச் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். She did and noted that they were soft. அந்த பொண்ணு டச் பண்ணி பார்த்த உடனே அந்த ஹார்டாக இருந்த பொட்டேட்டோ ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. He then asked her to take an egg and break it. அந்த முட்டை எடுத்து உட அப்படின்னு சொல்கிறார். After pulling off the shell, அந்த ஷெல்லுனா அந்த ஓடு, முட்டை ஓடெல்லாம் பிரித்ததுக்கப்புறம், she observed the hard boiled egg. அப்படியே நல்ல வெந்து போன முட்டை அதில் இருக்குது. Finally, he asked her to sip the coffee. கடைசி அவங்க அப்பா சொல்கிறார், அந்த காஃபி எடுத்து குடி அப்படின்னு. Its rich aroma brought a smile to her face. அந்த காஃபி எடுத்து குடித்தோடனே நல்ல ஸ்மைலிங்கு நல்லா இருக்குது. ஸோ அவங்க சிரிச்ச முகத்தோடு அந்த பொண்ணு பார்க்குது. ஃபாதர், வாட் இஸ் திஸ் மீன்? ஷி ஆஸ்க்டு. அப்பா, இதன் மூலம் நீங்கள் என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறான். He then explained that the potatoes, the eggs and coffee beans had each faced the same adversity. Adversity அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். The boiling water. இங்கே துன்பம்ங்கிறது கொதிக்கக்கூடிய தண்ணி. ஸோ இந்த கொதிக்கக்கூடிய தண்ணியில் மூணுமே கொதிக்கக்கூடிய தண்ணியை ஃபேஸ் பண்ணுச்சு. பொட்டேட்டோவும் ஃபேஸ் பண்ணிச்சு, எக்கும் ஃபேஸ் பண்ணிச்சு, காஃபி பீன்ஸும் ஃபேஸ் பண்ணிச்சு. ஆனால் ஈச் ஒன் ரியாக்டட் டிஃப்ரெண்ட்லி. அந்த பாய்லிங் வாட்டர், அந்த துன்பத்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எதிர்கொண்டது. The potato went in strong, hard and unrelenting, but in boiling water it became a soft and weak. பொட்டேட்டோ எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ஹார்டாக இருந்தது. அவ்வளோ ஒரு தூக்கி எரிஞ்சோம்னா ஒரு ஆள் தலையே மண்டையை உடஞ்சி போகிறோம், அந்தளவு ஹார்டாக இருந்தது. ஆனால் பாய்லிங் வாட்டருக்குள்ளே போட்ட உடனே, அந்த துன்பத்தில் அது மிதந்த உடனே என்ன ஆயிடுச்சு? சாஃப்ட் அண்ட் வீக்காக மாறிடுச்சு. The egg was fragile with a thin outer shell protecting its liquid interior until it was put in the boiling water. Then the inside of the egg became hard. ரொம்ப இலகுன ஒரு முட்டை ஓடுனால பாதுகாக்கப்பட்டது. சுடுதண்ணி, அந்த துன்பம் இந்த சுடுதண்ணி பட்ட உடனே மனசுக்குள்ள, அதாவது அந்த முட்டை வந்து இறுகிடுச்சு. However, the ground coffee beans were unique. ஆனால் அந்த காஃபி கொட்டை வந்து யூனிக்கானது. After they were exposed to the boiling water, they changed the water and created something new. அந்த துன்பத்திற்கே அப்துல் கலாம் சொல்லுவாங்க, திருக்குறளில் நான் படித்தேன், துன்பத்திற்கே துன்பம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் எழுதினது, அதை கலாம் சார் சொன்னாங்க. அதை தான் இந்த ஸ்டோரியும் சொல்லுது. என்னன்னா துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கறது. ஸோ இந்த வாட்டர், அந்த பாய்லிங் வாட்டருங்கிற துன்பத்துக்கே ஒரு துன்பத்தை கொடுத்து, இப்போ நீங்கள் முட்டையை வேக வச்ச தண்ணியை என்ன பண்ணுவீங்க? கீழே ஊற்றிடுவீங்க. உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை என்ன பண்ணுவோம்? வடிகட்டி கீழே ஊற்றிடுவோம். அதாவது தண்ணியாகவே தான் இருக்கும். ஆனால் இந்த காஃபி கொட்டை போட்டால் மட்டும் அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி குடிச்சிருவோம். ஸோ அந்த தண்ணியவே மாற்றி அதோட குணத்தவே மாற்றுது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இவங்க அப்பா கேட்குறாரு, விச் ஆர் யூ? நீ எந்த மாதிரி? ஹி ஆஸ்க்ட் ஹிஸ் டாட்டர். When adversity knocks on your door, எப்போ துன்பம் உன் கதவை தட்டுகிறதோ, how do you respond? நீ எப்படி பதிலளிக்க போற? Are you a potato? பொட்டேட்டோ மாதிரி ஹார்டாக இருந்த நீ துன்பத்தை கண்டு சாஃப்டாக வீக்காக மாற போறியா? அண்ட் எக் இல்லை அப்படின்னா நல்ல குணத்தோடு இருந்த நீ உன்னை நீயே ஹார்ட் ஆக்கிக்கிட்டு கடினமாக்கிக்கிட்டு அதை எதிர்த்து நிற்க போறியா? இல்லை ஆர் எ காஃபி பீன், அந்த துன்பத்தையே துன்பம் கொடுத்து அந்த துன்பத்தினுடைய நேச்சரவே நீ மாற்றி நல்லதாக மாற்ற போறியா? லைக் எ காஃபி பீன் அப்படின்னு அவங்க அப்பா கேள்வி கேட்குறாரு. ஸோ இதோட இந்த ஸ்டோரி உங்களுக்கு முடியுது. இது ஒரு ஸ்டோரி, இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியும் கூட. இதன் மூலமாக நாம் எப்படி இருக்கணும் இன் ஃபியூச்சரில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. அப்போது நீங்கள் ஸ்டோரியையும் அப்சர்வ் பண்ணியிருக்கணும், ஸ்டோரி ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸசைஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா? ஆஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் லெசன் இஸ் நேமிங். இந்த லெசன் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு? நேமிங்னா நவுனை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது. ஸோ யூஸ் ஆஃப் நவுன்ஸ் அண்ட் டிஸ்கிரைபிங்னா யூஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஒரு பொருளை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போது நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை தேடி ஒரு கிளாஸ் ரூமுக்கு போயிருக்கிறீங்க, இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க.
அப்போது எப்போ மாலா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தேடி கீதான்னு ஒரு பொண்ணு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த மாலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கீதாங்கிற பொண்ணு பேர் சொன்னோம்னா ஓகே தெரிஞ்சிடும். இந்த மாலாங்கிற பொண்ணுக்கு கீதாங்கிறது ஃப்ரெண்டுங்கிறது தெரிஞ்சிடும். ஒருவேளை மாலா அப்படிங்கிற பொண்ணை தேடி கீதா வந்தாங்க அப்படின்னு தெரியாத பட்சத்தில் இந்த கீதாங்கிற பொண்ணை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு டாலா, அதனால லாங் ஹேரா, ஃபேரா வந்தாங்க உங்களை தேடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது அந்த டாலா, லாங் ஹேரு, ஃபேர் இது எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணுறது, தட் இஸ் கால்டு அட்ஜெக்டிவ்ஸ். அப்போது கீதாங்கிறது நேமு, அவங்க டாலாக இருப்பாங்க, ஃபேராக இருப்பாங்க, லாங் ஹேர் இருக்குங்கிறது அவங்க டிஸ்கிரிப்ஷன். ஸோ தட் இஸ் கால்டு அட்ஜெக்டிவ். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேன் யூ லிஸ்ட் த நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் இன் த ஸ்டோரி யூ ஹாவ் ரெட்? இப்போ இந்த ஸ்டோரி நம்ம ரீட் பண்ணோம் இல்லையா. இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் உங்களால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நேமிங் வேர்டு, நேம், அந்த நேம் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்? ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கலாம், ஒரு ஆக்குபேஷனாக இருக்கலாம், ஒரு ட்ரீயாக இருக்கலாம், ஒரு பேர்டாக இருக்கலாம், ஒரு அனிமலாக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு பிளேஸாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாகவும் இருக்கலாம். அதான் நேமிங் வேர்டு. ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே என்னென்ன இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நவுன். நான் அதுக்காக தான் ரெட் கலரில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன். டாட்டர், ஃபாதர், செஃப், கிச்சன், பாட்ஸ், வாட்டர், ஃபயர், பொட்டேட்டோஸ், ground coffee bean, eggs, word, burner, bowl, coffee, face, then adversity, door. இது எல்லாமே நவுன். இன்னும் கூட அதில் நவுன் இருக்கலாம். நான் எனக்கு மேலோட்டமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அந்த கலர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், ரெட் கலர் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இது எல்லாமே நவுன். ஏன்னா இது எல்லாமே ஒரு நேமிங் வேர்டு. அது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு பிளேஸாக இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு ட்ரீயா, ஒரு பேர்டா, ஒரு அனிமலா, இல்லை ஒரு ஆக்குபேஷனா, ஒரு ஜாபா, இல்லை ஒரு என்ன சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ், ரிலேஷன்ஷிப்பு குறிக்கிற மாதிரி இருக்கலாம். டாட்டர் ஃபாதராக ரிலேஷன்ஷிப் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நவுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதணும்ப்பா. இப்போ எக்ஸசைஸ் ஒன்று கேட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே ஃபர்ஸ்ட்டு நவுன், நேமிங் வேர்டு நவுன் அப்படின்னு போட்டு இப்போ ரெட் கலரில் கொடுத்துருக்கிறீங்களா அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், மிசரபிள் துன்பம், டயர்டு சால்வ்டு, ஒண்டரிங், சாஃப்ட் ஹார்ட், ரிச் ஸ்ட்ராங், வீக் சாஃப்ட், ஃப்ரகைல் தின், யுனிக். இது எல்லாமே என்னது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது குவாலிஃபை பண்ணுறது. ஸோ அந்த எக் எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருந்தது. ஸோ அந்த எக்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. பொட்டேட்டோ எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு ஹார்டாக இருந்தது. அது பொட்டேட்டோ வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இதுதான் அட்ஜெக்டிவ்ஸ். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். அதை எடுத்து நீங்கள் எழுதணும். இதுதான் எக்ஸசைஸ் 1. அடுத்து எக்ஸசைஸ் 2 பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்து ஒரு ரீட் பண்ண அந்த பேசேஜில் இருந்து கொஷின் கேட்குறாங்க. அந்த கொஷின் அது ரிலேட்டடாகவும் இருக்கலாம், அது அந்த ரிலேட்டிவ்க்கும் இது கொஷினுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அந்த கொஷின் ரீட் பண்ணி அதில் சொல்ல வர மீனிங்கை கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு தகுந்த மாதிரி எழுதணும். யூஸ் த நவுன்ஸ் யூ ஆர் ஃபெமிலியர் வித் ஃப்ரம் த பேசேஜ் கிவன், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இங்கே ஒரு லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ரெட் கலர் உங்களுக்கு ஆன்சர் எழுதியிருக்கிறேன். உங்களுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஆன்சர்லாம் இருக்காது. எ பர்சன் ஃபார் ஹூம் குக்கிங் இஸ் அ ப்ரொஃபஷன் இஸ் நோன் ஆஸ் எ, அதாவது குக்கு பண்ணுறதே ப்ரொஃபஷன், தொழிலாக வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு பேர் என்ன, அவருடைய பேர் தான் செஃப். முதல் அந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டோரிக்குள்ளே இருந்தே ஆன்சர் எடுக்கணும். தேர் இஸ் எ ப்ரோவர்பியல் எக்ஸ்பிரஷன் விச் சேஸ், ஒரு ப்ராவெர்பு இருக்குது என்னன்னா, டோன்ட் ஆட் ஃபியூல் டு த ஃபயர், எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாதே. இந்த ஃபயர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டோரியில் இருந்தது பார்த்தீங்களா, ஃபயர்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஹை ஃபயர், இந்த இடத்துல ஹை ஃபயர். ஸோ இதுக்குள்ளே இருந்து தான் நீங்கள் பதில் தேடி எடுக்கணும். இதே மாதிரி வேறு ஒரு பேராகிராஃப் கொடுக்கலாம், ஒரு ஸ்டோரி கொடுக்கலாம், அதுலேருந்து தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க எக்ஸாமில். This endless argument is like asking which come first, the chicken or the eggs. ஒரு எண்ட்லெஸ் ஆர்குமெண்ட் இருக்குது. கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, இங்கே எக்ஸுங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், த எம்பவர்டு உமன் டசன்ட் ஸ்பெண்ட் ஹர் லைஃப் இன் த கிச்சன். ஒரு எம்பவர்டு, ஒரு தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு பெண் கிச்சன்லேயே கிடந்து வேக மாட்டா, டயத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டா. ஜஸ்ட் குக்கிங் அண்ட் கிளீனிங் வெசல்ஸ் அண்ட் பேன்ஸ். வெசல்ஸ் பாத்திரத்தையும்
அந்த பேன் அதையும் வந்து கழுவிட்டு சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டா. இந்த இடத்துல நான் வெசல்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே வெசல்ங்கிற வேர்டு ஆக்சுவலாக இல்லை. அதுக்கு பதிலாக என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா பவுல்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த இதை எடுத்து பவுலில் வச்சார் அவங்க அப்பா. அந்த முட்டை இதையெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சார். இந்த இருக்கா இன் எ பவுல் இருக்கா. ஸோ அப்போ அந்த பவுல் தான் நீங்கள் அந்த இடத்துல எழுதணும். நான் வெசல்னு போட்டிருக்கிறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் பவுல்னு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, வெசல் வந்து இங்கே இந்த ஸ்டோரியில் இல்லை. ஆக்சுவலாக இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இங்கே வெசல்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கணும், பவுல், BOWL பவுல் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், யூ ஷுட் பி இமோஷனலி ஸ்ட்ராங் இன் டைம்ஸ் ஆஃப். இமோஷனலாக உணர்வு பூர்வமாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்போ துன்பம் வரும் பொழுது, அட்வர்சிட்டி, துன்பம் வரும்போது, இந்த வார்த்தை இங்கே இருக்குது இல்லையா, அட்வர்சிட்டி இந்த இருக்குது இல்லை. ஸோ துன்பம் வரும்போது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் 2 என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சென்டென்சஸ் சம்மந்தமே இல்லாமல் சென்டென்சஸ், பட் அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேருந்து நீங்கள் தேடி மேட்சிங்காக ஆகிற மாதிரி போட வேண்டும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3 அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூசிங் த அட்ஜெக்டிவ்ஸ் யூ ஆர் ஃபெமிலியர் வித் ஃப்ரம் த பேசேஜ் கிவன் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க, இதுலேயும் வந்து ஃபில்லப் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணியிருக்கிறீங்களே, அதில் இருந்து ஒரு வார்த்தையை பொறுக்கி இந்த பேசேஜில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் எடுத்து எழுதணும். ஆன்சர் எதுக்குள்ளேருந்து எடுக்கணும், நம்ம படித்த அந்த ஸ்டோரியிலேருந்து தான் எடுக்கணும். ஹேவிங் லாஸ்ட் ஹர் வாலெட் ஷி ஃபெல்ட். அவளுடைய இது பர்ஸை தொலைச்ச உடனேயே அவள் என்ன ஆயிட்டா, நமக்கு ஒரு பொருள் தொலைஞ்சு பேசிட்டு நம்ம கவலை ஆயிடுவோம். ஸோ மிசரபிள் அந்த வார்த்தை இங்கே ஸ்டோரியில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இந்த ஸ்டோரியிலேருந்து தான் நம்ம எடுத்துருக்குறோம் எல்லாமே. ஏன்னா ஆன்சர் இந்த ஸ்டோரிக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மகிட்ட முதலையே. இந்த இடத்துல மிசரபிள் இருக்கா. ஸோ இந்த மிசரபிள் தான் நம்ம இங்கே எடுத்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹேண்டில் வித் கேர். நீ வந்து ரொம்ப கேரிங்கோடு ஹேண்டில் பண்ணு. எதை, சாஃப்ட் கிளாஸ்வேர் இன்சைட், உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டான மென்பொருட்கள் எல்லாமே இருக்குது. சாஃப்ட்டு ஹார்ட் அந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டோரியில் பார்த்தோம். டேஸ் கரம் மசாலா இஸ் ஸ்ப்ரிங்கிள்டு பிஃபோர் சர்விங். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து தூவி விடு. எந்த மாதிரி கரம் மசாலா, அரோமானா வாசனை தரக்கூடிய கரம் மசாலா. இந்த ரிச் அரோமா அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம். அந்த ரிச் அரோமா வாசனை இருந்து அந்த காஃபி இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த வார்த்தை. There are two types of water. 2 விதமான வாட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன வாட்டர்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங் வாட்டர் அண்டு ஹாட் வாட்டர். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் என்ன கொடுத்துருக்குறாங்க, பாய்லிங் வாட்டர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இன்னொன்று என்னது, அந்த ஹாட் வாட்டர் சுடு தண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சில் வாட்டரோ இல்லை வேறு கூல் வாட்டரோ அந்த மாதிரி நீங்கள் கூலிங் வாட்டர்னு நீங்கள் இங்கே இந்த இடத்துல எழுதுனா கரெக்டு தான். ஆனால் நம்ம இந்த இடத்துல அப்படி எழுத முடியாது, கூலிங் வாட்டரும் போட முடியாது. ஏன்னா இந்த ஸ்டோரியில் பாய்லிங் வாட்டருங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் பாய்லிங் வாட்டருங்கிறது தான் எடுத்து எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் அட்ஜெக்டிவ்ஸ் எது போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆன்சர் வந்து நீங்கள் எது வேணாலும் போட முடியாது. அந்த ஸ்டோரிக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகள் மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து தான் நீங்கள் பொறுக்கி போட முடியும். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல கூலிங் வாட்டருக்கு பதிலாக பாய்லிங் வாட்டர்னு போட்டிருக்கோம். சரியா. ஹி கம்ப்ளைண்ட் ஆஃப் டேஸ் ஃபீவர். ஹி கம்ப்ளைண்ட் ஆஃப் ஹை ஃபீவர். இந்த இடத்துல வேறு ஏதாவது போட்டுக்கலாமா, போடலாம். ஆனால் இந்த இடத்துல ஹைங்கிற வார்த்தை தான் இங்கே நமக்கு இந்த ஸ்டோரியில் இருக்குது. அதனால நம்ம அந்த ஹைங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹை ஃப்ளேமில் வச்சுருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. இந்த எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாரு, ஹை ஃபயர்னு இருக்குல்ல, அந்த இடத்துல ஹையாக இருந்தது ஃபயர். ஸோ அதனால் நம்ம அந்த ஹை அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் யூஸ் பண்ண வேண்டும். ஒரு ஸ்டோரியை நல்லா ரீட் பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒன் வேர்டு கேட்பாங்க, ஃபில்லப் கேட்பாங்க. அதுக்கு அந்த ஃபில்லப்பையும் அந்த ஒன் வேர்டையும் அந்த ஸ்டோரியோடு கம்பேர் பண்ணி அதுலேருந்து ஆன்சர் எடுத்து நீங்கள் போட்டு எழுத வேண்டும். ஓகே. ஸோ இப்போ நவுன்னா என்னன்னு பாருங்களேன். Nouns are naming words. They could be names of people, animals, place, things, ideas, feelings and concept. இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். Types of noun. என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது நவுனில்? ப்ராப்பர் நவுன் இருக்குது, காமன் நவுன் இருக்குது, கான்க்ரீட் நவுன் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இருக்குது, கலெக்டிவ் நவுன் இருக்குது. இந்த மாதிரி 5 வகையான நவுன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவுண்டபிள் நவுன் இருக்குது, அன்கவுண்டபிள் நவுன் இருக்குது. இந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிள் அப்படிங்கிறது இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, ப்ராப்பர், காமன், கான்க்ரீட், அப்ஸ்ட்ராக்ட், கலெக்டிவ். அதில் 2ஆக பிரித்தோம்னா ஒன்று எண்ணக்கூடிய கவுண்டிங் நவுன், இன்னொன்று எண்ண முடியாத அன்கவுண்டபிள் நவுன்.
ஓகே, இப்போ ப்ராப்பர் நவுன்னா என்ன? ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேர். கார்த்திக், மாலா, குமார் இதெல்லாம் பர்டிகுலர் பேர். ஸோ அதனால நம்ம ப்ராப்பர்னு சொல்லுவோம். கார்த்திக் இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய். அப்போ கார்த்திக்ங்கிறது ப்ராப்பர். பாய் அப்படிங்கிறது செகண்ட் சென்டென்ஸில் பாய் அப்படிங்கிறது காமன் நவுன். ஏன்னா அந்த பாய் கார்த்திகா இருக்கணும்னு அவசியம் இல்லை. குமாரா இருக்கலாம், கிருஷ்ணாவா இருக்கலாம், தேவா இருக்கலாம். தென் சென்னை இஸ் எ சிட்டி. இப்போ சென்னை வந்து மழை பெஞ்சு ரொம்ப தண்ணி அதிகமாக வந்துடுச்சு, ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு வேற இல்லையா? ஸோ இப்போ சென்னை இஸ் அ சிட்டி. இந்த இடத்துல சென்னை அப்படிங்கிறது அந்த சிட்டியில் ஒரு பேர், மதுரைங்கிறது ஒரு பேர், திருச்சிங்கிறது ஒரு பேர், கல்கட்டாங்கிறது ஒரு பேர். ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பர் நவுன். ஆனால் அந்த சென்னை, அந்த மதுரை அதெல்லாம் என்னது ஒரு சிட்டி. ஸோ அதில் வந்து நம்ம சிட்டிங்கிறது காமன் நவுன். அப்புறம் கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுன் என்ன தெரியுமா? நம்மளால் அதை தொட முடியும், அந்த ஒரு நவுனை தொட முடியும், அந்த ஒரு நவுனை பார்க்க முடியும், அந்த ஒரு நவுனை டேஸ்ட் பண்ண முடியும், அந்த ஒரு நவுனை கேட்க முடியும், அந்த ஒரு நவுனை வந்து நம்மளால் அந்த ஐம்புலன்களுக்கு உட்பட்டு கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, அப்புறம் நுகர்வது அது எல்லாமே செய்ய முடியும். ஸோ இதுதான் வந்து கான்கிரீட் நவுன். உதாரணத்திற்கு த ஆர்டிஸ்ட் ஹேஸ் ஹிஸ் ப்ரஷ் அண்ட் பெயிண்ட். இந்த இடத்துல ப்ரஷ், பெயிண்ட் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியும். ஸோ தட் இஸ் கால்டு கான்கிரீட் நவுன். தேர் இஸ் அ ஃபிஷ் இன் த டேங்க். ஒரு தனி டேங்க்கில் ஃபிஷ் இருக்குது, அதை நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியும். when adversity knocks on your door how do you respond? adversity துன்பம். ஒரு மனிதன் நீங்கள் ட்ரெயின்லையோ பஸ்லேயோ போயிட்டு இருக்கீங்க, அப்போ ஒருத்தர் உங்கள் பக்கத்து சீட்டில் தூங்கிட்டு இருக்கிறார். அந்த தூங்குற மனிதன் துன்பத்தில் இருக்கிறாரா சந்தோஷத்தில் இருக்கிறாரா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எழுப்பி அவர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா துன்பமாக இருக்கிறாரான்னு தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். த எக் had lost its fragility. fragility அப்படிங்கிறது என்னென்னா அது வீக்காக இருக்குது, ஒரு சாஃப்டாக இருக்குது. எக்குள்ளே இருக்கக்கூடிய எக்கை உடச்சி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதில் வீக்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதை நம்மளால் தொட்டு பார்க்க முடியாது. தென் கலெக்டிவ் நவுன். வீக்னஸ் அது தொட முடியாது. கலெக்டிவ் நவுன். த police controlled the mob I live. the police controlled the mob I live. நான் வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த கூட்டம் அதை வந்து போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணினாங்க. அந்த போலீஸ் அப்படிங்கிறது இங்கே இந்த இடத்துல குரூப் ஆஃப் பர்சன், நிறைய யூனிஃபார்ம் போட்ட பர்சன். ஸோ அவங்க போலீஸ். வித் மை ஃபேமிலி ஐ லீவ் வித் மை ஃபேமிலி. நான் எங்கள் குடும்பத்தோட வசிச்சுட்டு இருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணினாங்க. ஸோ அந்த ஃபேமிலிங்கிறது ஒரு 5 பேர் 6 பேர், தாத்தா பாட்டி சித்தி அம்மா அப்பா குழந்தைங்க எல்லோரும் இருப்பாங்க. இப்போ குடும்பங்கிறது அப்பா அம்மா ஒரு குழந்தை 3 ஆயிடுச்சு. ஸோ அதே வந்து ஃபேமிலின்னு தான் சொல்கிறோம். தென் த க்ரௌட் கேதர்ட். க்ரௌட் அப்படின்னும் போது நீங்கள் தீபாவளி பர்ச்சேஸ் இதெல்லாம் பண்ணும்போது நிறைய கடைகளில் கூட்டம் நிறையா இருந்திருக்கும், அதுதான் நம்ம க்ரௌடுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அங்கே நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது எ குரூப் ஆஃப் பர்சன், டீம் ஆஃப் பர்சன்ஸ் இதெல்லாம் கலெக்டிவ் நவுன். கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். ஐ ஹாவ் மெனி புக்ஸ். இந்த இடத்துல மெனி அப்படின்னா என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது. எத்தனை புக்ஸ்? 2000 புக்ஸ் இருக்குமா, இல்லை 1,00,000 புக்ஸ் இருக்குமா, அதை போட்டு கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ அது மெனி அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன். ஆனால் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் நாலேஜ். லாட் ஆஃப் நாலேஜ், ஒருத்தங்கிட்ட ரொம்ப அறிவு இருக்குது, அந்த அறிவை வந்து புத்தகம் மாதிரி கீழே போட்டு எண்ண முடியுமா? முடியாது. ஸோ தட் இஸ் கால்டு அன்கவுண்டபிள். ஆப்பிள்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். ஆப்பிள் நம்ம எண்ண முடியும். ஸோ கவுண்டபிள் எல்லாத்துக்கும் ப்ளூரல் இருக்கும், அன்கவுண்டபிளுக்கு ப்ளூரல் இருக்காது. ஆப்பிள், இந்த இடத்துல ஆப்பிள் அப்படிங்கிறது நம்மளால எண்ண முடியும். ஸோ தட் இஸ் கவுண்டபிள் நவுன். மில்க் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த். மில்க் அப்படிங்கிறது பால். ஸோ அந்த பாலை வந்து நம்மளால் கீழே கொட்டி கவுண்ட் பண்ண முடியாது. தட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். அப்புறம் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா எது இதெல்லாம் ப்ராப்பர், எது இதெல்லாம் காமன், கான்க்ரீட், அப்ஸ்ட்ராக்ட், கலெக்டிவ், கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுன் பற்றி சொல்லுங்கள். ஒரு 10 வேர்ட்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு உங்களுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தைகள் இருந்தால் கூட அந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிள் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை கூட போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது பைபிள், ஹோலி புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது காமன் நவுன். ஆனால் பைபிள் அப்படின் போது அது அந்த ஹோலி புக்ஸ் இருக்கக்கூடிய கிறிஸ்டினுக்கு உகந்த பைபிள், நம்ம இவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு உகந்த குரான், நம்மளுடைய ஹிந்துக்கள் அவங்களுக்கு உகந்த பகவத்கீதா. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பர் நவுன். கங்கா, நிறைய ரிவர்ஸ் இருக்குது, அதில் கங்காங்கிறது ப்ராப்பர். மே, 12 மாதம் இருக்குது, அதில் மே அப்படிங்கிறது 1 மாதம். சண்டே, 7 டேஸ் இருக்குது, அதில் ஒரு டே சண்டே. சென்னை, நிறைய சிட்டிஸ் இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் சிட்டி சென்னை. ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்குது, அது காமன். ஆப்பிள்ங்கிறது ப்ராப்பர்.
சப்ஜெக்ட்ஸ் மேத்ஸ், காமர்ஸ், தென் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் இங்கிலீஷ். ரோஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, அது காமன். ஸோ அந்த ஃப்ளவர்ஸில் ஜாஸ்மினா, ரோஸா, லோட்டஸா, அது ப்ராப்பர். ஹிமாலயாஸ், நிறைய ஹில்ஸ் இருக்குது, அதில் ஹிமாலயாஸ் ஒரு பர்டிகுலர். சாம்சங், நிறைய மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, அதில் சாம்சங். அதுக்கப்புறம் இப்போது ஓப்போ, ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே பர்டிகுலர். தென் காமன் நவுனில் பார்த்தீங்கன்னா பாய், கேர்ள், டீச்சர், பேரண்ட், சிட்டி, டவுன், கண்ட்ரி, ஃபர்னிச்சர், ட்ரீ, ஸ்டூடெண்ட், இது எல்லாமே காமன் நவுன். கான்க்ரீட் நவுன் நான் சொன்னேன்ல, உன்னால் அதை டேஸ்ட் பண்ண முடியும், அதை நுகர்ந்து பார்க்க முடியும், அதை கேட்க முடியும், அதை பார்க்க முடியும், அதை தொட முடியும். கேக், நாய்ஸ், பப்பி, ஸ்கூல், அருண், மொபைல், வாய்ஸ், டெம்பிள், கவி, பர்சன், இது எல்லாமே. தென் அப்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில், திறமையை ஃபீல் பண்ண முடியும், டேலண்ட்டை ஃபீல் பண்ண முடியும், ஹோப், நம்பிக்கை, அது ஃபீல் பண்ண முடியும், குட்னஸ், என்த்யூசியாசம், ஹாப்பினஸ், பிரேவரி, லாயல்ட்டி, சக்ஸஸ், பிலீஃப், இது எல்லாமே நம்மளால் உணரத்தான் முடியும். ஸோ அது எல்லாமே அப்ட்ராக்ட் நவுன். கலெக்டிவ் நவுன் பார்த்தீங்கன்னா டீம், குரூப், பீப்புள், police, ஆர்மி, ஃபேமிலி, க்ரௌட், ஸ்டாஃப், கேங், இதெல்லாம். தென் அன்கவுண்டபிள், இது வந்து கலெக்டிவ் நவுன். ஐம் சாரி, இதெல்லாம் கலெக்டிவ் நவுன். கவுண்டபிள் நவுன் பார்த்தீங்கன்னா எண்ணக்கூடியது. கோகனட், கார், ஆப்பிள், டேபிள், மொபைல், பென், புக், கம்ப்யூட்டர், பேக், பைக், இதெல்லாம் எண்ண முடியும். இது அதுவும் ப்ளூரல் இருக்குது. அன்கவுண்டபிள் நவுன் பார்த்தீங்கன்னா சால்ட், சுகர், சாண்ட், மண், ஸ்டார், வாட்டர், ரைஸ், ஏர், சீஸ், டைம், ஆயில், இது எதுவுமே நம்மளால எண்ண முடியாது. என்ன பாட்டிலில் இருந்தால் 10 பாட்டில் என்னன்னு எண்ணிடலாம், டின்னில் இருந்துச்சுன்னா 10 டின் என்னன்னு சொல்லிடலாம். ஆனால் எண்ணெயை கையில் எடுத்துகிட்டு இதில் எத்தனை எண்ணெய் இருக்குன்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ரிச் யுவர் ஒகேபுலரி. இப்போ நீங்கள் உங்கள் ஒகேபுலரியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வேர்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டோரிஸ் மூலமாக. இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி, த பொட்டேட்டோஸ், த எக்ஸ் அண்ட் த காஃபி அண்ட் த பீன்ஸ், தேர் ஆர் 2 key words. நவுன், செஃப், ஒரு ப்ரொஃபஷன், and adversity, a circumstance which is also an abstract noun. ஒரு ப்ரொஃபஷனும் நவுன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு சூழ்நிலையும் நவுன் தான், அப்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹியர் ஆர் சம் வேர்ட்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் த செஃப். இப்போ செஃப் இருக்காங்க, அவங்க வேர்ல்டில் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரிலேட்டட் டு ஃபுட் ப்ரிப்பரேஷன் அண்ட் வெரைட்டிஸ். நிறைய ஃபுட் ப்ரிப்பரேஷன் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக என்னென்ன வார்த்தைகள் ஒரு செஃப் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. குசைன் அப்படிங்கிறது அந்த சமையல். தென் மெனு, கார்மெட், இன்க்ரீடியன்ட்ஸ், டிஷ்ஷஸ், இதெல்லாம் இவங்க சம்மந்தப்பட்ட வார்த்தைகள். ஆக்ஷன் வேர்ட்ஸ்னால் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க, பேக் பண்ணுவாங்க, சுடுவாங்க, கிரில் பண்ணுவாங்க, கிரில் சிக்கன் கிரில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணுவாங்க. தென் சாட்டை, அதுக்கு முன்னாடி SAUTE, சாட்டை அப்படிங்கிறது என்னென்னா வறுக்கிறது. அப்புறம் நீட், KNEAD, நீட்னா மாவு பிசைகிறது. ஸ்டேர், ஃப்ரை, சாப். மின்ஸ்னா கட் பண்ணுறது. பாயில், கொதிக்க வைக்கிறது. கிரைண்ட்னா அரிசி மாவெல்லாம் அரைக்கிறது. பவுடர், கார்னிஷ், இது எல்லாமே ஆக்ஷன் வேர்டு தான் வெர்பு வேர்ட்ஸ், அந்த செஃப் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ். தென் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு டேஸ்ட் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் நமக்கு பெரும்பாலும் தெரியும். ஸ்பைசியாக இருக்குன்னு சொல்லுவோம், பிளாண்டாக இருக்குன்னு சொல்லுவோம், டேன்ஜி சொல்லுவோம், சோர்னா புளிப்புன்னு சொல்லுவோம், டேஸ்டி, இன்சிபிட், தென் கிரன்ச்சி, சாஃப்ட், பேலட்டபிள் உங்களுக்கு தெரியும், நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, ஐயோ நாக்கில் எச்சி ஊறுன்னு சொல்லணும், அந்த வார்த்தை தான் இது. Then adversity is a circumstance. Find the synonyms for adversity and prosperity. இப்போ உங்களுக்கு adversity, thesaurus, dictionary இதெல்லாம் வந்து அந்த 18 பேஜ்லேருந்து 34 பேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். அது நம்ம பார்த்துருந்தோமே, இது உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருந்திருக்கும். என்னென்னா எப்படி ஒரு வார்த்தைக்கு thesaurus மீனிங் கண்டுபிடிக்கிறது டிக்ஷனரியில் அப்படிங்கிறது, அதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்வர்சிட்டிக்குரிய மீனிங் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அட்வர்சிட்டிக்குரிய சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்களா, ஒரு பர்பிள் கலரில். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அட்வர்சிட்டி, மிஸ்ஃபார்ச்சூன், டிஃபிகல்ட்டி, பேட் லக், ட்ரபிள், ஹார்ட்ஷிப், டிஸ்ட்ரெஸ்னால் துன்பம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா அதனுடைய சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்த், ரிச்சஸ், ப்ராஃபிட்டபிள், சக்ஸஸ், க்ரோத், பூன். அந்த பூம்னு கொடுத்துருக்கு, அது ஆக்சுவலாக பூன், BOON, பூன்னா வரம். ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த சினானிம்ஸ் ஆஃப்
adversity and prosperity. ஓகேவா? இப்போ லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். இப்போ உங்கள் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் ரூமில் ஒரு ஓரல் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசைன் தான் உங்களுக்கு சமையல்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஸோ இந்தியன் சமையல் பற்றி, நார்த் இந்தியன் குசைன், சவுத் இந்தியன் குசைன், க்ரீக் குசைன், தாய் குசைன், இட்டாலியன் குசைன், இவங்க சமையலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு 5-6 குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் எழுத சொல்லிவிட்டு அதை ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போது எழுதணுன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வெர்பு உங்களுக்கு வேணும். அதுக்கு தான் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் வேர்டு வெர்பு கொடுத்துருக்காங்க. அந்த சாப்பாடு எப்படி இருக்கும், டேஸ்டியாக இருக்குமா, நாக்கில் எச்சி விடுற மாதிரி இருக்குமா, அந்த வேர்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்ன ஐட்டம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அது ரிலேட்டடாக மேலே நவுன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ண வேண்டும். தென் ஒர்க் இன் பேர். குரூப்பாக உட்காந்து 2 பேரா இல்லை குரூப்பாக உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட் டிஷ் என்ன. உங்களுக்கு இப்போ பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி செய்கிறது அப்படி ஒரு பேப்பரில் எழுதி அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸில் போயிட்டு கூட ஹவு டு ப்ரிப்பேர் பிரியாணி இன் இங்கிலீஷ், ஹவு டு ப்ரிப்பேர் இட்லி இன் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வரும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஒரு சென்டென்சஸ் மேக் பண்ணி அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். Talk to your partner about any one of the abstract noun you have listed. இப்போ abstract nounனா kindness, skill, talented, இதெல்லாம் நம்ம happiness, இதுதான் வந்து abstract noun சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒரு abstract noun எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் kindness அப்படின்ற ஒரு abstract noun எடுத்துட்டு அது ரிலேட்டடாக பேசணும். அப்போது kindness பற்றி ஒரு பேராகிராஃபே நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸசைசஸ். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஃபார் ஓரல் ப்ராக்டிஸ். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.